அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ, இன்னைக்கு வந்து நம்ம வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச்ல 3 கேம் வந்து இன்னைக்கு இப்போ தான் முடிஞ்சது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ, இப்போ வந்து அந்த வீடியோவ நம்ம பார்த்துடலாம். ஸோ, என்ன அனலைசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா ஒண்ணும் நம்ம இந்த கேம்ல எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா, ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல தேர் வாஸ் சம் ஒரு ஒரு சின்ன டென்ஷன் இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் தட் ஒரு ஒரு என்ன சொல்றது? ஆட்டோமேட்டிக்காவே இது வந்து ட்ரா அப்படின்றது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ, பட் ஸ்டில் இட் இஸ் ஒர்த் டு ரீவிசிட் திஸ் கேம். ஸோ, அதனால் நம்ம வந்து இப்போ அனலைசிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ, அதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி செஸ் விளையாடுறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்க. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நெப்போ வந்து ஒயிட் பீஸும் அண்ட் கால்சன் வந்து பேக் டு த பிளாக் பீசஸ். ஸோ, E4, E5, knight F3, knight C6, bishop to B5, the Roy Lopez. ஸோ, ஏற்கனவே நம்ம ராய் லோபஸ் தான் பார்த்தோம் ஃபஸ்ட் கேமில். ஸோ, A6, bishop A4, knight F6, castles, bishop E7, rook E1, B5. ஏன் இவ்வளோ வேகமாக போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்த மூவ்ஸ் தான். ஸோ, அதனால் bishop to B3, castles. And here after castles வந்து பார்த்தீங்கன்னா black is denoting that he is going for the martial attack or martial gambit. இந்த மூவ் வந்து நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ, அதனால் நம்ம திரும்ப அதையே நம்ம பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? இந்த பொசிஷனில் யான் வந்து நேற்று அதாவது ஃபஸ்ட் கேமில் வந்து ஹீ பிளேட் H3 ஓகேங்களா டு அவாய்ட் த மார்ஷல் அட்டாக் ஓகேங்களா. பட் ஸ்டில் ஆஃப்டர் திஸ் மூவ் என்னாச்சுனாக்கா ஹீ பிளேட் knight to A5 சாக்ரிஃபைசிங் திஸ் பான். ஸோ, இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது இல்லைங்களா. ஸோ, நேற்று பார்த்த வேரியேஷன். பட் இந்த பொசிஷனில் ஓகே அந்த 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 இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் தோ வந்து யான் வந்து நெப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு பானு கெயின் பண்ணியிருந்தாலும் அது அவருக்கு சரியான முறையில் கை கொடுக்கல. பட் அந்த ஒரு பானுக்கு பிளாக்குக்கு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் கஷ்டப்பட்டு சில ட்ராஸும் பண்ண மாதிரி தோணியிருக்கும் உங்களுக்கு. ஸோ, அதனால் வந்து வேறு லைன் சூஸ் பண்ணுறது ட்ரெடிஷ்னல் A4. ஸோ, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி மார்ஷல் லைன் சொல்லுவாங்க டு அவாய்ட் த மார்ஷல் கேம்பிட் ஆர் மார்ஷல் அட்டாக். ஸோ, இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா யூ ஆர் ட்ரைங் டு வின் அ பான் ஆர் ட்ரைங் டு வின் அ பீஸ் ஹியர். ஏன்னா அந்த திஸ் ரூக் இஸ் அன்டிஃபெண்டட். ஸோ, வி கேன் டேக் ஆன் B5. ஸோ, அதனால் பிஷப் டு B7 இஸ் த லாஜிக்கல் மூவ் ஆர் B4 ஷுட் பி த மூவ் ஓகேங்களா. ஸோ, பிஷப் டு B7, D3, D6, knight B D2, rook E8, knight F1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூக் E8 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேர் மூவ் இந்த பொசிஷனில். ஸோ, பட் எனிவே ஸோ ரூக் டு E8 மேபி மேக்னஸஸ் ப்ரிப்பரேஷனாக இருக்கலாம். ஸோ, நைட் F1 இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் அதாவது ராய் லோபஸோட ஜென்ரல் பிளான் என்ன, நம்மளுடைய குயின் நைட்டை கிங் சைடு கொண்டு போயிட்டு நம்ம அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ, மேபி G3 ஆர் E3 டிபெண்டிங் அப்பான் த பிளாக்ஸ் ரெஸ்பான்ஸ் இந்த சென்டர் ஆர் என்ன ப்ரெஷர் வந்து சென்டரில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இந்த பொசிஷனில் ஆஃப்டர் H6 ஒய் H6 ஹஸ் பீன் பிளேட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இப்போது ரூக்கை நம்ம மூவ் பண்ணியாச்சு. ஈவன் த பிஷப் வந்து இப்போது F8 இருக்கு. ஏன்னா 2 மூவ் நம்ம ஒரே டைமில் பண்ண முடியுது. ஜஸ்ட் ஃபார் இதுக்காக நான் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். இந்த ரூக்கு வந்து இப்போ நம்ம இந்த பிஷப் வந்து இந்த ஸ்கொயரில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த இடத்துல H6 விளையாட வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா நம்ம F7 வந்து இப்போ டபுள் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு இதை வந்து நீங்கள் திரும்பவும் லெட்ஸே இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு என்ன மூவ் பண்ணலாம் பிளாக்கு, ஏதோ ஒரு ரேண்டம் மூவ் பண்ணுறேன். லெட்ஸே ஐ கேப்சர் ஆர் ஐ புஷ் B4 நவ். மேபி நம்ம என்ன பண்ணலாம், நைட்டை வந்து நம்ம G5 கொண்டு போகலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திரும்ப ரூக் F8 ஆடணும். ஸோ, தேவையில்லாமல் வந்து திரும்ப மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ, அந்த காரணத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, H6 ஆடிக்கிறார். ஸோ, திஸ் இஸ் த மெயின் ரீசன். ஸோ, பிஷப் டு D2 அண்ட் இந்த விதத்தில் பிஷப் டு D2 என்ன இது பிஷப் டு D2 அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த மூவ் நான் வந்து என்னோட ராய் லோபஸோட எக்ஸ்பீரியன்ஸில் ஐ எம் நாட் அ பிக் பிளேயர் பட் ஸ்டில் நான் வந்து நிறைய கேம்ஸ் ஆடிருக்கேன் இந்த லைனில். ஸோ, நிறையா ஃபாஸ்ட் கேம்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்லோ கேம்ஸாக இருந்தாலும், ஏன்னா ஐ லைக் டு பிளே த ராய் லோபஸ். ஸோ, அப்படி பார்க்கும்போது இந்த பிஷப் வந்து மோஸ்ட்லி E3 தான் வரும் ஓகேங்களா. அதர்வைஸ் டேரெக்டாக சம்டைம்ஸ் என்ன ஆகும், H6 சாக் பண்ணிப்பாங்க ஓகேங்களா. தேவைப்படும் போது, தேவையில்லாத போது கிடையாது. ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஸோ, அந்த காரணத்தினால பிஷப் டு D2 எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஐடியா. நீங்கள் பிஷப் டு D2 ஆடலாமல் இப்போ நம்ம லெட்ஸே ஐ பிளே H3ன்னு வச்சுக்கோங்களேன். H3 இஸ் நாட் ரிலவெண்ட் இன் திஸ் மூவ், இன் திஸ் பொசிஷன். ஸோ, லெட்ஸே ஓகே ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான். ஸோ, H3ன்னு வச்சுக்கோங்களேன், ஐ கேன் கோ நைட் டு A5. அதர்வைஸ் நம்மளுடைய பழைய பிளான் படி வி கேன் ஆல்சோ பிளே நைட் E3 ஓகேங்களா. ஸோ, நைட் E3, நைட் G3 ஆர் ஈவன் H3. ஸோ, ஏதோ ஒரு மூணு வச்சுக்கோங்களேன். பிளாக் கேன் பிளே நைட் A5 அட்டாக்கிங் த பிஷப். ஸோ, இப்போ நீங்கள் இந்த அட்டாக்கை நீங்கள் இக்னோர் பண்ண முடியுது. கண்டிப்பாக வந்து பிஷப்பை ட்ரா பண்ணணும். பிஷப் A2 அண்ட் தென் ஈ வில் பிளே C5. ஸோ, பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு சென்டர் க்ரியேட் பண்ணிட்டாரு பாருங்க. ஸோ, அதுக்காக தான் இந்த மூவ் வந்து நம்ம இமீடியட்டாக வந்து இந்த நைட் A5 வந்து ஸ்டாப் பண்ணுறாரு வித் பிஷப் டு D2. எக்ஸலண்ட்டான ஒரு மூவ். இது வந்து எனக்கு ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் இந்த பொசிஷனில். ஸோ, பிஷப் F8, நைட் E3, நைட் E7, C4.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா C4 தவிர்த்து வேறு எதுவுமே பெருசாக நமக்கு அட்வான்டேஜ் கெயின் பண்ணுற மாதிரி கிடையாது. ஸோ C4 ஏன்னா இந்த பான் டென்ஷனை வந்து கொஷின் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஃபர்தராக. கண்டிப்பாக இங்கே ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்தாகணும். லெட்ஸே டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே டிஃபெண்ட் பண்ணால் நம்ம நைட் H4 போயிட்டு நம்ம பழைய பிளான் போகலாம். ஸோ ட்ரை பண்ணலாம். ஏன்னா நமக்கு 2 நைட்டோட கண்ட்ரோல் வந்து நமக்கு வந்து F5ல இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, உடனே ரியாக்ட் பண்ணிடுறாரு. ஸோ தட் அந்த B-Take C4க்கு அப்புறம் நைட் டேக் C4. இப்போ ஒரு நைட் வந்து இந்த பக்கம் வந்தாச்சு. ஸோ தெர் இஸ் நோ நைட் ஆன் F5. இனிமேல் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நைட் C6. ஏன்னா இப்போ தான் வந்து மேக்னஸ் வந்து E7 போனார். என்ன இது காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு, பிகினர் மாதிரி விளையாடிட்டு இருக்காருன்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணும். இந்த பொசிஷனில் இன்கேஸ் நீங்கள் வந்து நைட் டு C6 ஆடாமல் வேறு என்ன மூவ் ஆடலாம். லெட்ஸே நம்ம நைட் G6 விளையாடுவோம் நிறைய டைமு. பட் இட் வில் அலோவ் நைட் A5. இப்போ எப்படி நம்ம இயர்லியராக வந்து பிளாக் வந்து நைட் டு A5 வந்து நம்மளை அட்டாக் பண்ணாரோ, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அதே ஸ்கொயரில் போயிட்டு நம்ம அவரோட பிஷப்பை அட்டாக் பண்ணுறோம். ஸோ வி ஆர் கெய்னிங் சம் டைம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பிஷப்பை மூவ் பண்ணணும், இல்லைனா பிஷப்பை கிவ் அப் பண்ணணும். பிஷப்பை கிவ் அப் பண்ணுறதா தான் குயினை மூவ் பண்ணணும், கரெக்டுங்களா? ஸோ லெட்ஸே பிஷப் டு C8 போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஐ கேன் புட் த நைட் ஆன் C6. ஸோ இது வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பீஸும் கொஞ்சம் கிராம்படாக இருக்க மாதிரி தெரியும். ரூக்ஸ் ஆர் நாட் கனெக்டட். ஒயிட்டோட பீசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஆக்டிவாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 2 பிஷப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேணும்னா பான் பிரேக் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய கண்ட்ரோல் இருக்குது. வி கேன் ப்ளே ஈவன் பிஷப் டு C3 ஆல்சோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பொசிஷன் ஃபார் ஒயிட், ஓகேங்களா? ஸோ ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அதனால் நைட் C6 விளாட்டார். இப்போ வந்து அந்த ஐடியா வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் நவ். ஸோ ரூக் டு C1, எக்ஸ்ட்ரேயிங் த C7, C6, எவ்ரி திங், A5. இந்த ஆல் டுகெதர் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ திரும்ப எனக்கு இந்த நைட்டை வந்து நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா ஐ ஷுட் என்ன சொல்கிறது, இந்த மூவை வந்து நான் நெகேட் பண்ணணும். அதாவது இது பண்ணணும், கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணியாகணும். ஸோ அதனால் நானே வந்து பானை A5 புஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேக்னஸ் A5 ஆடிட்டார். ஸோ பிஷப் டு C3. இந்த பொசிஷனில் நம்ம நைட் E3 கூட திரும்ப ட்ரா பண்ணலாம். இட் வாஸ் மென்ஷன்டு பை அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம அவர் எப்படி வந்து காமெடி பண்ணாரோ அதே மாதிரி நம்மளும் வந்து பண்ணலாம். இட் மே எண்ட் அப் இன் அ ட்ரா. ஸோ இமீடியட்டாக வந்து 3-4 ரிப்பிட்டேஷன் பண்ணி ட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஐடியா இஸ் வெரி சிம்பிள். ஐ வாண்ட் டு புட் த பிஷப் ஆன் C4 அண்ட் தென் பிஷப் ஆன் B5. ஸோ இதான் என்னோட ஐடியா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அவர் பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணலான்ற மாதிரி தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பிஷப் டு C3, பிஷப் டு C8. இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மூவ் இந்த பொசிஷனில். ஏன்னா நிறைய அனாலிசிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபேபியாக இருந்தாலும் சரி, இல்லை ஆனந்த் சாராக இருந்தாலும் சரி. ஐ லைக் ஃபேபிஸ் ஐடியா. ஏன்னா அவர் வந்து நல்ல இன்சைட் கொடுக்குறாரு. இட் இஸ் நாட் தட் ஆனந்த் சார் வந்து எதுவும் பெருசாக கொடுக்கல அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபேபியோட தான் பார்த்துருந்தேன் மோஸ்ட்லி. சம்டைம்ஸ் பார்த்துருந்தேன். ஏன்னா ஆனந்த் சார் கூட வந்து அந்த ஆனா முஷிஷுக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்யன் விமன் கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் லைக் ஹர் இன்சைட்ஸ். ஆனால் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா chess.comல இவங்க ஃபேபி இருக்கார், ஹெஸ் இருக்கார். 2 பேருமே வந்து நல்லா ஃபேபியை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஹெஸ்ஸும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிராண்ட் மாஸ்டர். அண்ட் டேனியல் ரெஞ்ச் ஆல்சோ தேர். டெஃபினட்டாக அவர் தப்பாக ஏதாவது சொல்லுவார். அது கொஞ்சம் இன்சைட்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ அந்த சொல்கிற விஷயத்த டெஃபினட்டாக ஃபேபி அழகாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவார். நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் வந்து இங்கிலீஷில் நீங்கள் லைவ் கவரேஜ் பார்க்கணுன்னா பெட்டர் யூ ப்ரிஃபர் chess.com ஒன்லி டு வாட்ச் த லைவ் ஸ்ட்ரீமிங், ஓகேங்களா? ஸோ பிளேயிங்க்குலாம் நான் எப்போவுமே ஐ ரெக்கமெண்ட் ஒன்லி லீச்சஸ். ஸோ பிஷப் C3, பிஷப் டு C8. இது ஐடியா வந்து பிளாக் பண்ணுற மூவ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோ மூவ்ஸாக இருக்கும், அண்டர் டெவலப்பிங் மூவ்ஸாக இருக்கும். பட் ஸ்டில் ஒயிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை இப்போது. ஸோ பிஷப் டு C8, D4. ஓகே, திஸ் வாஸ் ஆன் இன்ஸ்ட்ரக்டிவ் மொமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, ஓகே சாரி ஃபார் தட். ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த பிஷப் வந்து அண்டர் டெவலப்பிங் மூவ்னு சொன்னேன். இந்த மாதிரி பண்ணும்போது டெஃபினட்டாக நம்ம சென்டரை வந்து உடைக்க ட்ரை பண்ணணும். ஸோ தட்ஸ் அனதர் பிரின்சிபல் இன் மிடில் கேம். ஸோ D4, E takes D4, knight takes D4, knight takes D4 and then queen takes D4. இந்த இதனால் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் நடந்திருக்கு ஆன் D2. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா queen takes D4 அப்புறம் பிஷப் E6. இதுதான் வந்து கால்சனோட ஐடியா. இப்போது இந்த பிஷப் வந்து பெருசாக ஸ்கோப் இருக்க மாதிரி தெரியல. அதனால் வந்து ரீரவுட்டிங் த பிஷப் டு என்ன சொல்கிறது, கவுண்டர் அட்டாக் திஸ் பிஷப், கரெக்டுங்களா? ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான பிஷப் பிகாஸ் இட் இஸ் அட்டாக்கிங் த கிங் சைட். அதேமாதிரி இந்த பேட்டரிலாம் பார்த்தீங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதே சமயத்தில் பிஷப் E6க்கு அடுத்து இயான் வந்து பார்த்திங்கன்னா H3 ஆடுறாரு. இந்த பொசிஷனில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒயிட்டு. இதுவும் வந்து நல்ல ஒரு அனலைசிஸ் தான். ஸோ மிஸ்டேக் பண்ணால் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட் டேக்ஸ் A5. ஏன்னா இந்த பான் வந்து இட் இஸ் டபுள் அட்டாக்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா there is one intermediate மூவ், that is C5. இப்போ பார்த்தீங்கன்னா C5ல we are attacking the queen
we are attacking the knight twice. ஓகேங்களா? ஸோ once you save the queen, we can simply play bishop takes b3, knight takes b3, knight takes e4, your last 2 pawns in this variation. After queen to d5, you can simply capture the other pawn also, and white is completely lost in this position. ஓகேங்களா? ஸோ அதனால இது மாதிரி நம்ம கேர்லெஸ்ஸாக ஆட முடியாது. ஒரே ஒரு மூவ் மட்டும் நம்ம பார்க்கறதுனால வர டிஸ்அட்வான்டேஜ் இதுதான். ஓகேங்களா? ஒரே ஒரு ஓகே, நமக்கு இங்கே 2 அட்டாக் இருக்குது, உடனே கேப்சர் பண்ணுறோம். பட் வாட் இஸ் த கான்சிக்வன்சஸ், அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து அது அந்த அந்த ஒரு சில்லியான வேரியேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகலை. யான்னு h3 c6, அண்ட் இந்த பொசிஷனில் ஆல்மோஸ்ட் பிளாக் ஹேஸ் ஈக்குவலைஸ் த கேம் நவ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இஸ் ரெடி டு பிளே d5 இமீடியட்லி கேன் பி பிளேட். பட் அவர் என்ன பண்ணுறாரு, c6 அண்ட் தென் d5 ப்ளே பண்ணுறாரு. ஏன்னா ஆஃப்டர் d5 e takes d5, queen takes d5, queen takes d5, knight takes d5. ஓகேங்களா? we are entering into on இந்த மாதிரி மைனர் பீசஸ் அண்ட் த ரூக் என் கேம்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ இதுவும் பண்ணியிருக்கலாம். இட் இஸ் ஆல்சோ ஏ ஈக்குவல் என் கேம் ஃபார் போத் பிளேயர்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு சாய்ஸ் வந்து c6. அதாவது இஸ் ப்ரிப்பேரிங் d5 வித் c6. ஓகேங்களா? இட் கேனாட் பி ஸ்டாப்ட் நவ். அதாவது முன்னையாவது வேறு ஏதாவது வாய்ப்பு இருந்திருக்குமான்றது தெரியல. பட் சொல்கிறேன் நான், நிறைய பேர் இந்த நைட் டு b6 மூலம் இட்ஸ் அ வெரி பிக் பிளண்டர். ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் திஸ். ஏன்னா இமீடியட்டாக வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இன்டர்மீடியட் மூவ் இருக்குது, நாங்கள் குயினோட கட் ஆஃப் பண்ணிடுவோம். ஜஸ்ட் சொல்கிறேன் நான், நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க இந்த மாதிரிலாம், அதுக்காக சொல்கிறேன். ஸோ பிஷப் டு c2, d5 இமீடியட்டாக ஆடி இருக்கலாம், பட் அவர் விளையாடல. ஸோ ஹீ ப்ரிப்பேர்டு c6, ஸோ ஹீ பிளேட் பிஷப் டு c2. ஏன்னா அந்த பிஷப் இனிமேல் இங்கே ரெலவெண்ட்டாக இருக்காது. மேபி குயின் டு d3 போயிட்டு e5 போயிட்டு வி கேன் சி சம் செக்மேட்டிங் ஐடியா ஆல்சோ. ஸோ குயின் ஓகே d5, பிஷப் c2, d5, e5. இந்த பொசிஷனில் இமீடியட்டாக வந்து நம்ம கேப்சர் பண்ணலாமா அப்படி கேட்டிங்கன்னா கேப்சர் பண்ணலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் முடியும். அவர் என்ன பண்ணுறாரு, ஹி இஸ் டூயிங் சம் கவுண்டர் அட்டாக்கிங் ஐடியா. இந்த இடத்துல மேக்னஸ் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. டெஃபினட்டாக வந்து இந்த கவுண்டர் அட்டாக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரியாக்ட் பண்ணாமல் யூ ஆர் கோயிங் டு கேப்சர் த நைட். அதுதான் வந்து ரைட் மூவ். அதுதான் வந்து கால்சனும் பண்ணியிருக்காரு. எப்படி தப்பு பண்ணலாம் அப்படின்னா, இந்த நைட் அட்டாக்ல இருக்குது, நம்ம எங்கே கொண்டு போகலாம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, மேபி நைட் பேக் டு d7. இது வந்து பெரிய மிஸ்டேக்கு. பிகாஸ் ஐ கேன் புட் த நைட் ஆன் d6. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு கடுப்பான ஒரு வேரியேஷன் ஆக்சுவலாக வந்து பிளாக்குக்கு. ஏன்னா இஸ் கோயிங் டு லூஸ் த கேம் நவ். லெட்ஸ் சே ஐ பிளே c5 நவ். ஸோ c5, queen d3, pushing the queen back to the battery, and g6. இப்போ பார்த்தீங்கன்னா we are threatening mate in 1. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை தடுக்கணும். ஸோ knight f7, I am sacrificing the knight on f7. ஸோ bishop f7 again, e6. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த piece it is lost now with much better position for white. In case rook takes e6, rook takes e6, bishop e6, and it is mate in 2. So bishop g7 blocking the check, and then queen takes g7 is a checkmate. ஸோ அந்த காரணத்தினால இங்கே வந்து பிளாக் ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இஸ் கோயிங் ஃபார் த கவுண்டர் அட்டாக். ஸோ dc4, queen takes d8, rook e takes d8, e takes f6, bishop to b4. இந்த பொசிஷனில் gf6 கூட ஆடலாம். பட் இது வந்து கொஞ்சம் எட்ஜ் இருக்குது ஒயிட்டுக்கு. என்ன எட்ஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பிஷப் f6. இந்த பிஷப்பை நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறது ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஏன்னா இவர் ரூக் இஸ் அண்டர் அட்டாக். இமீடியட்டாக நான் சேலஞ்சும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் சேலஞ்ச் பண்ணியும் விளையாடலாம். யூ கேன் கிவ் அப் த எக்ஸ்சேஞ்ச் ஆல்சோ. ஏன்னா பிஷப் 2 பிஷப் ஓப்பன் பொசிஷனில் இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் பீசஸ். ஸோ அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணலை. ஒய் ஷுட் வி டேக் ரிஸ்க் இன் சச் அ வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச். ஸோ பிஷப் டு b4, f takes g7, பிஷப் into c3, bc3, கிங் g7. ஸோ இங்கே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இது எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் வெரி சிம்பிள் என் கேம். எவ்ரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஐ திங்க். ஸோ கிங் f1, rook a b8, ஸோ rook b1 சேலஞ்சிங், கிங் f6 takes challenges, rook b1, rook takes b1, bishop captures b1, king e5. இப்போ ஆனால் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா, மேக்னஸோட கிங் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வந்துட்டார். பட் வாட் இஸ் த யூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெர் இஸ் நோ யூஸ். ஓகேங்களா? ஸோ f5, பிஷப் டு c2, f4. நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும், நம்ம கிங்கை நம்ம e3 போகலாமானா. டெஃபினட்டாக வந்து f4 இஸ் கம்மிங், ஒய் ஷுட் ஐ பிளே e3 அண்ட் கிக்டு பேக் அரவுண்ட். ஓகே, திரும்ப நம்ம கிக் பண்ணி ஓட விட்ருவாங்க. தேவையில்லாத ஒரு காமெடியாக தான் இருக்கும் அது. அதே சமயத்தில் நம்ம கிங் f3 ஆடக்கூடாது பிகாஸ் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் செக். அதுக்கப்புறம் இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஒயிட் மே லூஸ் த கேம் ஆல்சோ. ஸோ f4, பிஷப் b1, c5, பிஷப் c2, பிஷப் d7, f3, கிங் f6, h4. இது வந்து ஒரு சின்ன என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ இஸ் பிளாக்கிங். இப்போ நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பிளேயர் இருக்கும்.
ஸோ இதோட பிளாக்கோட என்ட்ரிஸ் இதெல்லாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பிளாக்கோட என்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ தெர் இஸ் நோ என்ட்ரி பாயிண்ட் ஃபார் த கிங். அதே மாதிரி ரொம்ப ஒரு ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து நீங்கள் ஒரு பீஸை மட்டும் வச்சுக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது இந்த மாதிரியான என் கேமில். கண்டிப்பாக கிங்கோட ஹெல்ப் தேவை. கிங்கோட ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பொசிஷனில் என்ட்ரு ஆகணும். தட் இஸ் நாட் பாசிபிள். அதே மாதிரி நீங்கள் பிளாக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது நம்ம ஒயிட்டோட என்ட்ரி பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் பாருங்கள் எல்லாமே வந்து இட் இஸ் பீன் கவர்ட் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இட் இஸ் எ கம்ப்ளீட்லி டெட் அண்ட் ஈக்குவல் பொசிஷன். ஸோ கிங் E5, கிங் F2, கிங் F6, கிங் E2, கிங் E5, கிங் F2 அண்ட் இட் இஸ் 3-4 ரெப்பிட்டேஷன் ட்ரா ஓகேங்களா. ஸோ மற்ற கேமோட ஐ எம் நாட் எக்ஸைட்டட் அபவுட் திஸ் கேம். ஏன்னா ராயல் லோப்பர்ஸில் தெரிஞ்ச ஒரு லைனு, பட் டிஃப்ரெண்ட் மூவ் ஆர்டர் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன மிடில் கேமில் சின்ன ட்விஸ்ட் வச்சாங்க. பட் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா பர்ஃபெக்டாக வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ளே போயிட்டார். எதுக்கு தேவையில்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஒரே மாதிரியான மைண்ட் செட்டில் இருந்ததுனால இது வந்து ஒரு ஈஸி ட்ரான்னு தான் சொல்லணும். பட் ஃபஸ்ட்டு 2 கேம் அந்த மாதிரி கிடையாதுங்க. கண்டிப்பாக அந்த 2 கேம் நீங்கள் பார்க்கலாம், டெஃபினட்டாக பாருங்கள், நிறைய இன்சைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் செஸ் விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் சர்க்கிள்ஸ்க்கு தயவு செஞ்சு நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த சேனலில் போடுற வீடியோஸ் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருங்க, என்னோட செஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக வந்து நம்ம சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஆர் யூ கேன் ஈவன் கன்சிடர் ஃபார் அ மெம்பர்ஷிப் ஃப்ரம் த சேனல். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.